வருகின்ற திருப்பவனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனின் திருவருகை காலத்தின் 19ஆம் நாளில் இத்திருப்பீடத்தை கண்ணோக்கி 6 நாட்களில் பிறக்க இருக்கும் மீட்பரின் வருகைக்காக கொட்டும் மழையிலும் பனியிலும் காத்திருக்கும் இந்த வேளையில் சுமார் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக வலிமையோடு சென்னை மயிலை மறை மாவட்டத்தின் மணலி விகாரியேட்டின் வடசென்னையில் மிகப்பெரிய அடையாளமாக புனித செபஸ்தியார் பங்கு ஆலயத்தினை வழிநடத்தும் புனித பிரான்சிஸ் அசிசியின் வழித்தோன்றல்களான பிரான்சிஸ் அருட்தந்தையர்களால் நிறைவேற்றப்படும் இக்கூட்டு திருப்பலியினை தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவதற்கு முடிவு செய்து வருகை புரிந்திருக்கும் மாதா தொலைக்காட்சியின் அருட்தந்தையர்கள், அலுவலர்கள், பணியாளர்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் என்று விவிலியத்தில் இறைவன் தான் படைத்த மக்களினத்தோடு கொண்டிருக்கும் உறவின் ஐக்கியத்தினை இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நாம் கேட்டு மகிழ்ந்து ஆழ்ந்து சிந்திக்க திரு அவை அறைகூவல் விடுக்கின்றது. Nothing is impossible for God. இறைவனால் எல்லாம் கூடும் என்ற விவிலியத்தின் அடிப்படையில் திரு அவை இறைமக்களை வழிநடத்துகின்றது. முதல் வாசகத்தில் நியாயாதிபதி புத்தகத்தில் பெலிஸ்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயல் மக்களை மீட்க தான் குலத்தை சார்ந்த மனோவாரின் மனைவி முதுமையில் கருவுற இயலாத நிலையில் இருந்தும் பரிசுத்த ஆவியினால் கருவுற்று சிம்சோன் பிறக்க காரணமாக இருந்தார்.
மீண்டும் நற்செய்தி வாசகத்தில் முதுமையின் வாசலில் காத்திருந்த சக்கரியாவின் மனைவி எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் கருவுற்று புனித ஸ்நாபக அருளப்பர் கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக பிறந்தார். பிறக்க இருக்கும் மீட்பர் எதிர்க்கப்படும் அடையாளமாக இருப்பார் என்று புனித லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 34 வலியுறுத்தி கூறுகின்றது. நம் இந்திய திருநாட்டில் கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஆட்சியாளர்களின் எதேசதிகாரத்திற்கு மாற்றாக வலுவான தெம்பினையும், இறைவனோடு இணைந்திருந்து ஆட்சியாளர்களின் மனமாற்றத்திற்காகவும் இந்த யூபிலி ஆண்டின் மைய கருத்தான எதிர்நோக்கின் திருப்பயணிகள் பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்ற திரு அவையின் அறைக்கூவலோடு நாமும் இணைந்து கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மையே தயாரிக்க இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியில் தகுந்த உள்ளத்தோடு பங்கேற்க நம்மையே தயார் செய்யும் வண்ணம் நம்முடைய குற்றங்களை எண்ணி மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே திருசுதனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னியின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொளியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுலமானீரே. அதனால் மனிதரான இவ்வியத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறை பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர்
அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலைமேல் படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்கத் தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவன் ஆனான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன்.
தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பே. உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பே. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பே. இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பே அறிவிப்பே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களுக்கு ஓர் அரும் சின்னமே, எமை மீட்க எழுந்தருளும். தாமதம் செய்யாதே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறைவசனங்கள் 5 முதல் 25 முடிய. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா எனும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கடவுளின் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கு ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை.
ஏனெனில் எலிசபெத் கருவுற இயலாதவராயிருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோயிலுக்கு சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போடப்பட்டது. அது செக்கரியா பேருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேர் வகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாயில் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். நேர்மையாளரின் மனநிலையை கீழ்ப்படியதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்று என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உமோடு பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவரிடம் செய்கைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின் அவர் மனைவி எலிசபெத் கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கு இருந்த எழுச்சி நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் இறை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தைகள் இந்த திருவருகை காலத்திலே நமக்கு கூறுவது கடவுளின் மகிமை வெளிப்படும். இன்றைய 2 வாசகங்களும் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்வது கடவுளின் மகிமை நம்மில் வெளிப்படும். இதற்கு 3 காரியங்களை இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. முதலாவதாக, நேர்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். இன்று 2 குடும்பங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஒன்றாவது, மனோவாகு என்று சொல்லக்கூடிய தான் குலத்தை சார்ந்தவரும், செக்கரியா, அபியா மற்றும் எலிசபெத் ஆரோன் குலத்தை சார்ந்த இந்த 2 குடும்பங்களுக்கும் தங்களுடைய வாழ்விலே கடவுள் பயம் உள்ளவர்களாக, கடவுளை சார்ந்தவர்களாக, தாங்கள் வாழ்விலே தடைப்பட்டவர்களாக இருந்த நேரத்திலும் கடவுளை விட்டு விலகாதபடி அவருக்கு நேர்மையுள்ளவராக, கடவுளுடைய பிரசன்னத்திலே நிலை நிற்கின்றவர்களாக இருந்தார்கள் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு தெல்ல தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. ஆக ஆண்டவர் நமக்கு கூறுவது, இவர்கள் யார்? இந்த 2 குடும்பத்தாரும் எப்படிப்பட்டவர்கள்? மனோபாவு தான் என்ற குலத்தை சார்ந்த அவர் தெய்வ பயம் உள்ளவராக, நேர்மையாளராக, தன்னுடைய மனைவியின் சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு மனிதராக அவர் இருந்தார். இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், செக்கரியா எலிசபெத்
அபியா மற்றும் ஆரோன் என்று லேவிய குலத்தை சார்ந்த அவர்கள் தங்களை கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தாராக இறை ஞானம் நிறைந்த ஒரு மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்களாம். நாமும் இன்று நம்முடைய திருவருகை காலத்திலே ஆலயத்திற்கு வந்து இறைவனை போற்றி புகழவும் இறை வார்த்தைகளை வாசிப்பதாகவும் நம் இந்த நாட்களிலே கடவுளுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களும் அவ்வாறே கடவுளுடைய பணியை செய்து கொண்டு நேர்மையாளராக கடவுளுக்கு முன் வாழ்ந்து வந்தார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுவது அவர்கள் உருக்கமான மனநிலையோடு தேவனை நோக்கி மன்றாடினார்கள். எப்பொழுது மனோவாவும் தன்னுடைய மனைவியும் கடவுளை நோக்கி, ஆண்டவரே, குழந்தை செல்வமற்ற நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த உருக்கமான ஜெபத்தை கேட்டார். அவருக்கு பதில் கொடுத்தார். வானக தூதர் அவருக்கு கனவில் தோன்றி தான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக அவருக்கு வாக்களித்தார். இதைத்தான் சக்கரியாவும் இன்று நாம் வாசித்த வாசகத்தின் மூலமாக வாசிக்க கேட்டோம். அவர் இறைவனை செய்வதற்காக அந்த புனிதமான இடத்திற்கு சென்று தூபம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே உள் அறையிலே வானக தூதர் அவருக்கு காட்சியளித்து, இதோ நீர் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீர், உனக்கு ஆண்டவர் உன் குரலை கேட்டு உன் ஜெபத்துக்கு செவிமடுத்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது ஆண்டவரின் வல்லமை சக்கரியாவின் மூலமாக கடந்து வந்தது. ஆக நாம் எப்பொழுது உருக்கத்தோடு மன உறுதியோடு இறை பற்றோடு நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் நம்முடைய விண்ணக தந்தையை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்களை ஏறெடுக்கின்றோமோ நம்முடைய ஜெபங்கள் முழுமையாக கேட்கப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமோ சந்தேகமும் இல்லை. இதைத்தான் மார்க் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 23-24 வசனங்கள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. ஆண்டவர் கூறுகின்றார், எப்பொழுது நீங்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், யாரொருவர் விசுவாசத்தோடு இந்த மலையை இங்கிருந்து பெயர்ந்து அங்கே செல் என்று சொல்கின்றீர்களோ அது கடந்து போகும். ஐயமற்றவர்களாக நம்பிக்கையோடு கேட்கும் அனைத்தும் நிறைவேறும் என்கின்றார். ஆக ஜெபத்தில் எவையெல்லாம் கேட்பீர்களோ அவை அனைத்தையும் பெற்றுவிட்டோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உருக்கமான ஒரு ஜெபம் கடவுளுடைய இதயத்தை தொடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆபிரகாம் உருக்கமாக ஜெபித்தார். முதிய வயதிலே அவர்களுக்கு குழந்தையை பெற்றுக் கொண்டார்கள். அன்னாள் கண்ணீரோடு உருக்கத்தோடு ஆலயத்தில் ஜெபித்தார். குழந்தையற்ற அவர் குழந்தையை பெற்றுக் கொண்டார். இன்று மனோவாகு என்ற குடும்பமும் செக்கரியாவின் குடும்பமும் கடவுளுக்கு முன்பாக உருக்கத்தோடு கடவுளை நோக்கி ஜெபித்தார்கள். அவருடைய குரல்களை கேட்ட ஆண்டவர் அவர்களுடைய இதயங்களை நிரப்பினார். இன்று உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கொண்ட இயேசுவின் மீது விசுவாசம் இன்று ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். நாம் ஜெபிக்கின்ற பொழுது உருக்கமுள்ளவர்களாக விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். மூன்றாவதாக இன்று நமக்கு ஆண்டவர் கூறுவது, கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்று 2 குடும்பங்களை ஆண்டவர் நமக்கு வாசகங்களிலே வெளிப்படுத்துகின்றார். மனோவாகு தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்பதை மனைவியின் மூலமாக வானக தூதர் சொன்னதை கேட்டு நானும் அவரை கண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் என்று சொல்லி மனோவாகு வானக தூதரிடம் பேசி நான் நம்புகின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த பொழுது அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து இதோ இஸ்ரேல் ஜனங்களை மீட்கக்கூடிய ஒரு மாபெரும் வீரனை சிம்சோனை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இதோ வயதாகிய தம்பதியராகிய சக்கரியா மற்றும் எலிசபெத் முதிர்ந்த காலத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற சூழ்நிலையிலே கடவுளால் எல்லாம் கூடும் என்று சொல்லி காத்திருந்த காரணத்தினால் ஆண்டவர் அந்த முதிர்ந்த வயதிலே ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர்கள் வாழ்விலை செய்து அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வருகின்ற உயிருள்ள உணவாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையை ஆயத்தப்படுத்துகின்ற யோவானை உலகத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். நீங்களும் நானும் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு இறைவனை சார்ந்திருந்தால் இன்றும் என்றென்றும் நம்முடைய வாழ்விலும் அதே அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. எல்லாம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கூடும் என்கின்றார். நம்புகின்றவர்களுக்கு எல்லாம் கூடும். அந்த விசுவாசத்தோடு கிறிஸ்துவின் வருகை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற நாம் கடவுளின் மகிமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து வெளிப்படும்படியாய் நேர்மையுள்ளவர்களாக மன உருக்கத்தோடு ஜெபிக்கின்றவர்களாக கடவுளின் வல்லமை வெளிப்படுகின்றவர்களாய் வாழ இத்திருப்பலியில் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இயேசுவின் பிறப்பிற்காக நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில்
நாமும் உருக்கத்தோடு ஜெபித்து தகுந்த முறையில் நம்மையே தயார் செய்ய நமது விண்ணப்பங்களை இறைவனிடம் சமர்ப்பித்து ஜெபிப்போம். விண்ணக தந்தையே இறைவா, எம் தாய் திரு அவைக்காகவும் மன்றாடுகிறோம். அருள் அடையாளங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு என் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் அனைவரையும் இறைவார்த்தையின்படி வாழவும் அவர்களின் எடுத்துக்காட்டான வாழ்வின் மூலம் எங்கள் அனைவரையும் வழிநடத்தவும் தேவையான அருள்வரம் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மெல்கிசேதேக் முறைப்படி என்றென்றும் குருவான இறைவா, குருக்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக எங்கள் பங்கின் உள்ள அனைத்து குருக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். நீரே அவர்களின் தேவைகளை ஆராய்ந்து அறிந்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலன்களை அளித்து பணித்தலங்களில் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று கூறிய எம் அன்பு இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். உம் தந்தையை நீர் மையப்படுத்தி வாழ்ந்தது போல எம் மக்கள் அனைவரும் உம்மை மையப்படுத்தி வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மறைபரப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் மாதா தொலைக்காட்சியை வழிநடத்தி வரும் அருட்பணியாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஊழியர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அனைவரையும் ஆசிர்வதித்து உடல் உள்ள நலத்துடன் வாழவும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தந்தையே இறைவா, திருவருகை காலத்தில் உம்முடைய திருமகனின் பிறப்புக்காக எங்களையே தயார் செய்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு எங்களையே நாங்கள் தகுதியுள்ளவர்களாக மாற்ற எங்களோடு தங்கி எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேதியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மதுரையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதமடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது பாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தவர், நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்பிற்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்பிற்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். வரவிருப்பவை மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவின் சாட்சியாய் பூமியில் வாழ்ந்தவராயீர் பேர்களிலே நீயே காவலாய் எம்மில் வந்தாயே. நிரந்தரமாகவே வாசம் செய்வாய் அன்பு நிறைந்த செபஸ்தியாரே. எமக்காக வேண்டிக் கொள்ளுமே. நல்ல ஆண்டவர் இயேசுவுடைய இறையாசிரை பெற்று தாருமே. ஆண்டவர் இயேசுவின் சாட்சியாய் பூமியில் வாழ்ந்தவராயிரம் பேர்களிலே நீ